ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது 71 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகுது. ஆமாங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது நடைபெற போகுது. இந்த கிரகணத்தினால எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி எல்லா ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கையான சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு 71 ஆண்டுகளுக்கு பிறகு என்னைக்கு இந்த சூரிய கிரகணமானது நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது நடைபெற இருக்கு. வாங்க முதல்ல கிரகணம் நடைபெறுவதுடைய டீட்டெயிலை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தான் சூரிய கிரகணமானது நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஜோதிட ரீதியாகவோ வானியல் ரீதியாகவோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த சூரிய கிரகணத்தினால எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை உருவாயிருக்கு. அந்த 12 ராசிக்காரங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி எச்சரிக்கையே ஏற்பட்டிருக்கு. அதில் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். 2026ஆவது ஆண்டில் 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழ்கிறது. இது இந்தியாவில் ஆக்சுவலி தெரியாது என்பதால் சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் முக்கியமானதுங்கிறதுனால சூத காலத்தை தாண்டி இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் 12 ராசிகள்லையுமே இருக்கும். குறிப்பாக இந்த கிரகணத்துடைய தாக்கம் சில ராசிக்காரங்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும். அன்றாட வேலைகளில் கூட அதிக முயற்சி தேவைப்படும். திட்டங்களில் தடைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ அந்த வகையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் இந்த கிரகணம் நடக்கும்போது தீராத கஷ்டங்கள் வருமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட்டோடு கேட்குறீங்க. கண்டிப்பாக கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வு அப்படிங்கிறதுனால தீராத கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். அது உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அதனால தான் இந்த நிகழ்வின் போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். சரி வாங்க, இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகள் அமைவதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா கிரகநிலைகளால் தான் எல்லாமே நடக்கும். அப்போ கிரகநிலைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் கிரகணத்தின் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு கூட ராகு, பாக்கிஸ்தானத்தில் புதன் குரு சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் கேது, விரயஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு கிரகணத்தின் போது அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கிரகண பலன்களை குறிப்பிடப்படுது. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி வாங்க, கிரகண பலன்கள் என்ன அப்படிங்கிறத
இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கிரகணத்தினால உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்ட விஷயமே என்னென்னா, நல்ல திருப்பங்கிறது ஏற்படுமா. ஸோ கிரகணம் சில பேருக்கு ஆபத்தை தந்தாலும் உங்கள் ராசிக்கு ஆபத்தை விட நல்ல திருப்பம் ஏற்படுற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலையை உருவாயிருக்கு. அதே போல் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பயணங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா லாபம் கிடைக்க செய்யும். அதனால் லாபம் கிடைக்க செய்யும்போது அந்த லாபத்தை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லாபம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேறுவது உங்களுக்கு ஈஸியாக அமையும். மனதில் கூட மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மீகத்தில் நாட்டமானது உங்களுக்கு உண்டாகும். அப்படி உண்டாகக்கூடிய நாட்டத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகிறது மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்விளைவை கொடுக்கும். மனதிகிரியும் மெயினாக அதிகரிக்கும். அது அதிகரிக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். அதனால் புத்தி தெளிவு உண்டாகிறது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய காரியங்கள் எது செய்தாலும் அது வெற்றி கிடைக்கும். ஏன்னா புத்தி தெளிவு உண்டாகும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் இந்த சூரிய கிரகணம் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாகவே இருக்கக்கூடிய கிரகணம் என்று குறிப்பிடப்படுது. அதனால் கிரகண டைமில் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு தெளிவாகவும் செயல்படலாம். அப்படி செயல்படும்போது உங்கள் மனநிலை ரொம்ப சிறப்பான முறையில் இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறமேட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதில் திருப்திகரமாக தொழில் வியாபாரமானது நடக்கும். மெயினாக தொழில் தொடர்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அனுகூலமாக நடக்கும். தொழில் தொடர்பாக எது செய்கிறதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை தாராளமாக கையாளலாம். நீங்கள் யுக்திகளை கையாள அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நீங்களே பார்க்க முடியும். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றம் காண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு எதிர்பாராத வகையில் இந்த கிரகண டைமில் கிடைக்கும்னு சொன்னால் அதுவும் மிகையாகாத ஒரு உண்மை. இந்த மாதிரி பல அதிசயங்கள் பல அற்புதங்கள் நடக்கக்கூடியதாக இந்த சூரிய கிரகணம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் இந்த சூரிய கிரகணத்தின் போது சந்தோஷமான நிலையானது காணப்படும். அதுவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தினர் இருக்காங்கள அவங்க வகையில் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இல்லைனா அவங்க வகையில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அதனால் அவங்க வகையில் நீங்கள் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதில் விரும்பும்படியான மகிழ்ச்சியான காரியங்கள்லாம் நடக்கும். ஆன்மீகத்தில் கூட நாட்டங்கிறது ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே அந்த நாட்டத்துக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது உங்களுடைய காரியங்களை வெற்றி அடை செய்யும். அப்புறம் ஃபைனலாக அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சூரிய கிரகணத்தின் போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ரூட்டில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. எந்த அளவுக்கு ஒதுங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டது வராமல் இருக்கும். இல்லை பிரச்சனையில் போவேன் அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கூட புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா வெற்றி அடைவது ஈஸி. மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றமானது காண முடியும். அதனால் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முயற்சி பண்ணுங்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். ஸோ நண்பர்களை புரிந்து செயல்படுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய கவனமாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரியும் சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க.
இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.